இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி இன்னைக்கு மிகப்பெரிய நடிகையாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பாவை இழந்தனால அவங்க அம்மா தான் இவங்களை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமாவில் நடிக்க போயிட்டாங்க. முக்கியமாக இவங்க கமல் கூட தான் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. கமல் கூட நடித்தது மட்டும் இல்லாமல் கமலை காதல் வேற பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காதல் வந்து நிறைவேறாமலே போயிடுச்சு. ஏன்னா இவங்க ஃபேமிலி வந்து இவங்க காதலை வந்து அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து ஒருத்தங்களை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆன பிறகு இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா, கல்யாணம் ஆன அப்புறம் 2003 இவங்களுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. புற்றுநோய் வந்தோடனே இவங்க வாழ்க்கையே இழந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம்தான் ஒரு முடிவெடுத்தாங்க, நம்ம இதுக்கு மேலே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சொத்து பணம் எல்லாத்தையுமே இந்த ஏழை எளிய மக்களுக்காக இல்லைன்னா அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணாங்க. ஒரு 3 வருஷம் புற்றுநோயால் போராடினாங்க. அப்புறம் 53 வயசில் உயிரிழந்துட்டாங்க. ஆனால் அவங்க திரைத்துறையில் பதித்த அடையாளம், அவங்களோட நடிப்பு, போராட்டம், அதோட பாசம் ரசிகர்கள் கிட்ட இன்னைக்கும் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நடிகைக்கே இவ்வளோ பிரச்சனை வரும்போது சாதாரண மனுஷனான நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுன்னு தப்பில்லையே. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.